Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருவருமே கண்ணியமான அரசியல் நடத்தைக்கு பேர் போனவர்கள் என்பது தெரியும். ஆனால் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு தவறு என்று உச்சநீதிமன்றம் சொன்னபோது இருவரும் எவ்வளவு துடிதுடித்து போனார்கள். தார்மீக ரீதியாக எந்த அளவுக்கு அந்த முடிவு அவர்கள் இருவரையும் கலக்கத்தில் தள்ளியது என்பதை இந்தியாவின் மூத்த விஞ்ஞானிகளில் ஒருவரும் கலாமின் அணுக்க நண்பர்களில் ஒருவருமான சிவதானு பிள்ளை அளித்த பேட்டி நமக்கு சொல்கிறது. நாங்கள் கேபினெட் கமிட்டியில் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், பீகார் இதை டிசால்வ் ஆர்டிகல் 360 யூஸ் பண்ண போகிறோம். பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் இப்போ மணி 4, நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் ஆஃபீஸில், சைன் அப்ரூவல் வாங்கிறதுக்காக இருக்கேன், கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இருந்த காலகட்டத்தில்தான் பீகார் மாநிலம் ஒரு பெரிய அரசியல் இக்கட்டில் சிக்கியது. 2005 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு எந்த கட்சிக்குமே ஆட்சி அமைப்பதற்கான இடங்கள் கிடைக்கவில்லை, கூட்டணியும் எதுவும் அமையவில்லை. இத்தகைய சூழலில் பீகார் சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவை எடுத்தது பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு. குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஒப்புதலுக்காக இந்த முடிவு அனுப்பி வைக்கப்பட்ட சமயத்தில் அப்துல் கலாம் ரஷ்ய பயணத்தில் இருந்தார். பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கின் அழுத்தம் காரணமாக அந்த கோப்பில் கலாம் கையெழுத்திட்டதாக கூறுகிறார் சிவதானு பிள்ளை. ஆனால் பிற்பாடு உச்சநீதிமன்றம் இந்த முடிவை அரசமைப்புக்கு எதிரானது என்றது. இதனால் துடித்துப்போன கலாம் ஜனாதிபதி பதவியிலிருந்தே விலக முற்பட்டதாகவும் மன்மோகன் சிங் விட்ட கண்ணீரே அவர் முடிவை மாற்றிக்கொள்ள காரணமானதாகவும் இந்த பேட்டியில் கூறியுள்ளார் சிவதானு பிள்ளை. புதிய தலைமுறை செயல் ஆசிரியர் திருப்பதிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டி பல முக்கியமான விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறது. இன்று பகல் 3 மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியாக உள்ள பேட்டியிலிருந்து அவர் சொல்லும் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். ஒரு 40 ஆண்டு காலம் இல்லை அதுக்கு மேலேயான்னு தெரியல, அப்துல் கலாமோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரோட இருந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அடிக்கடி வெளிநாட்டுலாம் போவார்ல, வெளிநாடு போகும்போதெல்லாம் நானும் அவர் கூட போவேன். அப்போ நாங்கள் ஒரு தடவை ரஷ்யா போயிருந்தோம். ரஷ்யாவில் நாங்கள் டைனிங் டேபிளில் ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும்போது மன்மோகன் சிங்கிட்ட ஃபோன் வந்தது அவருக்கு. நாங்கள் கேபினெட் கமிட்டியில் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், பீகார் இதை டிசால்வ் ஆர்டிகல் 360 யூஸ் பண்ண போகிறோம், அவங்கள டிஸ்மிஸ் பண்ண போகிறோம், அதுக்கு உங்களுடைய அசன்ட் வேணும் அப்படின்னு பண்ணுவது. இப்போ கேபினெட் மீட்டிங்கில் இப்போ டிசைட் பண்ணாலுமே அது பிரசிடெண்ட் ஓகே பண்ணால் தான் அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் அவர் சொன்னார். அப்போ இவர் நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ கேட்குறாரு, இது என்ன பண்ணணும்னுட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நம்பர் 1 இந்த நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கோம். 2வது உங்களுக்கு எந்த அட்வொகேட்டையும் கன்சல்ட் பண்ணணும், லாயர் கன்சல்ட் பண்ணணுன்னா அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால் இப்போ முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, இது தப்பு, அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணுறது தப்பு, அதனால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணோம். நானும் அட்வைஸ் பண்ணேன், என் கூட OS ராஜன் அப்புறம் ஒரு சுவாமிநாதன் இருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே இது வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ அவர் கொஞ்சம் அமைதியாகிட்டார், சரி பதில் சொல்லாண்டாம்னுட்டு. திரும்ப ஃபோன் வந்தது, அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன். எங்கள் செக்ரட்டரி டு பிரசிடெண்ட் அவர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, கேபினட் செக்ரட்டரி பேசிட்டாரு, அதை எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு, ஒன்லி யூ டு சே ஓகேன்ட்டு இந்த பேப்பர் வந்துடுச்சு, சைன் பண்ணக்கூடிய பேப்பர். அப்போ அவர் சைன் பண்ணலை. ராத்திரி 2 மணி இருக்கும், இங்கே காலையில் 4 மணி. பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் இப்போ மணி 4, நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் ஆஃபீஸில், உங்கள்கிட்ட சைன் அப்ரூவல் வாங்கிறதுக்காக இருக்கேன், கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் திரும்பியும் இவர் யோசிக்கிறாரு, என்னது அது இப்படி சொல்கிறாரு. மன்மோகன் சிங் ரொம்ப நல்லா மனுஷனாச்சு, பிரைம் மினிஸ்டர், அவர் கேட்கும்போது நாங்கள் எப்படி நான் மாட்டேன்னு சொல்ல முடியும், அதனால் நான் சைன் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ நாங்கள் சொன்ன முடியாது, சைன் பண்ணக்கூடாது, தப்பு வேண்டாம் அப்படின்னோம். அப்போ கடைசியில் அவர்
இல்லை நான் மன்மோகன் சிங் கேட்டு தான் ஆகணும். அவர் திரும்பி மன்மோகன் சிங் பேசினார் அவர்கிட்ட 4 தடவை. அப்போ அவர் உடனே சரின்னு சொல்லி சைன் பண்ண போனார். அப்போ நான் அவர் கையை பிடிச்சேன். இது நீங்கள் பண்ணாதீங்க, தப்பு, உங்கள் பேரில் ஏதாவது கருப்பு புள்ளி விழுந்துடும், வேண்டாம். அவர் நான் கையை எடுக்கிறது வரையும் பேசாமல் இருந்தார். நான் கையை எடுத்த பிறகு ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு சைன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டார். அப்போ அந்த இது பீகார் அசம்பிளி டிசால்வ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் அந்த கேஸ் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு டிசிஷன் வந்தது, இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து தப்பான இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ அவர் வந்து இவருக்கு இது தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு இதாக இருந்தது, உறுத்தல் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணார், ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதினார். அட்ரஸ் டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசிக்னேஷன் லெட்டர். நான் வந்து my conscience does not allow me to continue as President of India. I am resigning. சொல்லிட்டு போட்டுறார். டைப் பண்ணி பிஏ தான் டைப் பண்ணி உடனே சைன் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, அதை வச்சுட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் சொன்னால் யூ டோன்ட் டேக் ஏ டிசிஷன் லைக் தட், யூ கன்சல்ட் பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டார். பிரைம் மினிஸ்டர் வந்தார். பிரைம் மினிஸ்டர் அவர் அந்த லெட்டரை காட்டினார். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரே ஆயிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, decision was taken by the cabinet. So cabinet, as a cabinet prime minister, I am responsible, not you. அப்போ அதனால் வந்து you cannot take the responsibility. If you are resigning, I also have to resign. So whole cabinet will resign. Whole country will be in chaos. அது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அது நீ பண்ணுவே பண்ண மாட்டேங்கிறது என்னுடைய இது இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் ரிசைன் பண்ண போகிறேன்னாரு அவர். இப்படி 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்தது. அப்புறம் அவருக்கு கண்ணீர் வந்துடுச்சு, மன்மோகன் சிங் கண்ணீர் வந்துடுச்சு. இது தப்பான இதாகிரும், பிறகு பெரிய இதாகிரும், நாட்டுக்கே பெரிய இதாகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெக்கிங் மாதிரி, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு. கடைசி இவர் வந்து ஓகே, இவருக்கும் ஒரு ஆயிடுச்சு, சரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் நான் எங்கள்கிட்ட பேசினார். இதை அப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் என்கிட்ட சொன்னார் அவர். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, சரி நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டார். இப்போ இதில் என்னன்னா, அவருடைய தப்புன்னு நம்ம தப்பு பண்ண போகிறீங்கன்னு அவர் தெரிஞ்சு சொல்லிட்டுமே, அவர் இந்த மன்மோகன் சிங்குடைய அந்த பிரைம் மினிஸ்டருடைய உள்ள ரிலேஷனால் அது பண்ணார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.